அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். ஆதாம் எந்த நாட்டுக்காரன் அப்படிங்கிறதுல பிரான்சுக்காரனுக்கும் இங்கிலாந்துக்காரனுக்கும் இந்தியக்காரனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. பிரான்சுக்காரன் சொன்னான், ஏவாள் மேலே அதிகமாக அன்பு வச்சுருந்தவன் ஆதாம், அதனால் கட்டாயமாக எங்கள் நாட்டுக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு பிரான்சுக்காரன் உறுதியாக சொன்னாங்களா. அப்படிலாம் இருக்க முடியாது, கட்டாயமாக எங்கள் நாட்டுக்காரனாக தான் இருப்பான். ஏன்னா கையில் இருந்த ஒரு ஆப்பிளை அதை ஏவாளுக்காக கொடுத்துவேன் ஆதாம், அதனால் கட்டாயமாக அவன் எங்கள் நாட்டுக்காரன் தான் அப்படின்னு இங்கிலாந்துக்காரன் சொல்லி முடித்தாங்களாம். உடனே அவசர அவசரமாக குறுக்கிட்ட நம்ம இந்திய நாட்டுக்காரன், சத்தியமாக உங்கள் ரெண்டோட நாட்டுக்காரனா ஆதாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் அம்மனமாக இருந்தால் கட்டாயமாக அவன் எங்கள் நாட்டுக்காரன் தான்னு ஒரு போடு போட்டாங்களாம் இந்தியாக்காரன். பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவோட சூழலை நிலைமையை இந்தியக்காரன் இப்படி விளக்கியிருக்கிறான். ஆமாங்க, இப்படி நகைச்சுவைகள் பல்வேறு கோணங்களில் சிந்திச்சா பல்வேறு விதமாக நம்ம நகைச்சுவையை பேசலாங்க. ஒரு வகுப்பறையில் மாணவர்களை பார்த்து ஆசிரியர், ஏண்டா காலாண்டருக்கு காலாண்டுன்னு பேர் இருந்துச்சுன்னு ஒரு மாணவனை கேட்டார் ஆசிரியர். அதுக்கு அந்த மாணவன் சொன்னானா, சார் டர்ன்னு கிளிக்கிறோம்லங்க சார், அதனால தான் சார் அதுக்கு காலாண்டர்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்களா. பார்த்தீங்களா, இப்படி கூடவே சிந்திக்கலாங்க நகைச்சுவையை உருவாக்குறதுக்கு. ஏண்டா முதல்ல இந்த உலகத்தை சுற்றி வந்தவன் யாருன்னு மாணவரை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்டாராம். அதுக்கு ஒரு மாணவன் எந்திரிச்சு, சார் ஊர் சுற்றினவன் கதையெல்லாம் வேண்டாங்க சார், ஊர் சுற்றாத நல்லவர்களை பற்றி கேளுங்க சார் அப்படின்னாங்களாம். பார்த்தீங்களா, கேள்வி தெரியலனாலும் இப்படியெல்லாம் மாணவர்கள் பேசி தப்பிப்பாங்க. உடனே ஆசிரியர் சொன்னாரா, டேய் உன்னையும் ஆன்சர் பேப்பரையும் திருத்தவே முடியாதுடா அப்படின்னாராம். ஏங்க சார்னா, அப்படி நீங்கள் 2 பேர் லட்சணமாக இருப்பீங்க அப்படின்னு ஆசிரியர் சொன்னாங்களா. சரி டேய், உங்கள் அப்பா ரொம்ப உழைப்பாளியா திறமைசாலியா, நல்ல காரு பங்களான்னு நிறைய சொத்து சேர்த்திட்டாரே, வெரி குட்ரா உங்கள் அப்பா அப்படின்னு ஒரு மாணவர்கிட்ட ஒரு ஆசிரியர் அவங்க அப்பாவை பற்றி போண்டாராம். அதுக்கு மாணவன் சொன்னான்னா, போங்க சார், அது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டது எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்களா அந்த மாணவன். ஆமாம், இப்படியெல்லாம் ஒரு பல விஷயங்கள் எல்லாம் நகைச்சுவை மனதுக்குள்ளே தோன்றுங்க. சார் நேற்றுக்கு 2 2 4ன்னு சொன்னீங்க, இன்றைக்கி 3 1 4ன்னு சொல்கிறீங்க. போங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி தான் பேசுகிறீங்க, இதில் 2 எதுங்க சார் சரின்னு ஒரு மாணவ வாத்தியார்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்டாங்களா. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் மாணவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை கூடவே நகைச்சுவையாகவும் நகைச்சுவையான விஷயங்களை சீரியஸாகவும் பேசுகிற மாணவர்கள் மாணவிகள் உண்டுங்க. ஆம், நாமும் பல்வேறு நகைச்சுவையை பல்வேறு விதமாக யோசித்து அறிவோம். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.